இந்த ஸ்கிரிப்டே ஒரு 7-8 வருஷம் பண்ண ஸ்கிரிப்ட் தான் துள்ளாத மனமும் துள்ளும். காதல் மூவிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 3 படங்கள் தான் அவருடைய இதுல. அதுல முக்கியமான படம் துள்ளாத மனமும் துள்ளும். எப்படி இந்த ஸ்கிரிப்ட்க்கு அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? முன்னாடி வேற யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணீங்க சார் அவருக்கு முன்னாடி? இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு வெர்ஷன்ல இருந்தது. இது காமெடி ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து தியேட்டர் விசிட் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான ப்ரமோஷனா இருக்கு. அந்த டைம்ல எப்படி சார்? ஏன்னா இது 200 நாள் தியேட்டர்ல ஓடின ஒரு படம். அந்த குட்டி கேரக்டர் அடிச்சு அந்த வேன்ல தூக்கி போடுவாங்க. அப்போ பார்த்தா மொத்த தியேட்டர் எந்திரிச்சிருவாங்க, நெகட்டிவா கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கிளைமாக்ஸ் வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்து அது வேணா இதை பாசிட்டிவா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சார் இந்த படத்தோட டைட்டில் வேறையா இருந்தது அப்படின்னும் அப்புறம் தான் துள்ளாத மனமும் துள்ளும்னு மாறிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிதானா சார்? பாட்டு வந்து விஜய் பாட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சார் சொன்னா, அப்புறம் ராஜ்குமார் சாரும் ஓகேன்ட்டார். அவர் விஜய் சார் எங்க அப்பா சொன்னாரு, அதெல்லாம் கேட்காத, இந்த டெம்போ எனக்கு வராது. இப்போ யார் கேட்டாலுமே 2-3 படங்கள் தான் சொல்லணும், அந்த படத்தை நான் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நீங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் திரும்ப துள்ளாத மனமும் துள்ளும் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எழில் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா வந்து அந்த ஒரு வெற்றி, முதல் வெற்றி அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பல முயற்சிகள்லாம் இருந்திருக்கும். நாங்க உங்களை பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் படமே துள்ளாத மனமும் துள்ளுமே சூப்பர் ஹிட், 200 days தியேட்டர்ல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம், முதல்லயே ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பெண்ணின் மனதை தொட்டு வெற்றி, அடுத்தடுத்து வந்த படங்கள் எல்லாமே வெற்றி. இந்த வெற்றி பயணத்தினுடைய ஆரம்பம் எப்படி சார்? வழக்கமா வந்து நானும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் அந்த டைம் வந்து டியூரேஷன் வந்து நான் ஒரு 12 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இது. பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து 2-3 பண்ணி வச்சுருந்தேன். அந்த அந்த வகையில் வந்து இந்த ஸ்கிரிப்டே ஒரு 7-8 வருஷம் பண்ண ஸ்கிரிப்ட் தான் துள்ளாத மனமும் துள்ளும். ஸோ அது அந்த அவ்வளோ டெப்த்தாக இருக்குங்கிறது காரணம் அதுதான். ஸோ அந்த மாதிரி அந்த நார்மலாக ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சினிமாக்குள்ளே உள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற வந்து ஈஸி வே கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸு, மெட்டீரியல், இப்போ கேமரா, இது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து ஃபிலிம் ரோலாக இருந்ததுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நமக்கு அது. ஸோ அது கற்றுக்கிறதும் சரி, அது ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கிறது இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 வீக்கில் மொத்தமாக கற்றுக்குறாங்க. நமக்கு அதுக்கு ஒரு 12 வருஷம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இப்போ எவ்வளோ ஈஸியாக கற்றுக்குறாங்களோ, பட் வந்து என்னென்னா அந்த ஒரு 12 வருஷம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து டெக்னாலஜிங்கிறது வந்து நமக்கு 12 வருஷம் தேவை கிடையாது. பட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, மற்ற விஷயங்கள், அனுபவங்கள், இதுக்கெல்லாம் வந்து அந்த 12 இயர்ஸ் வந்து நல்லபடியாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அது. கண்டிப்பா. துள்ளாத மனமும் துள்ளும் விஜய் சார் ஹீரோவா நடிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ஒரு மாஸ் ஃபிலிம்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படி மாஸ் ஃபிலிம்ல நடிச்சு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ சொல்லணும்னா அவருடைய கிளாசிக் காதல் மூவிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 3 படங்கள் தான் அவருடைய இதுல. அதுல முக்கியமான படம் துள்ளாத மனமும் துள்ளும். எப்படி இந்த ஸ்கிரிப்ட்க்கு அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து லவ் டுடே, அப்புறம் வந்து விக்ரமன் சார் படம், அப்புறம் வந்து ஃபாசில் சார் படம், இப்படி நல்ல படங்களும் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்பவும் வந்து 100% கமர்ஷியலா அவர் மாறல நான் துள்ளாத மனமும் துள்ளும் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் செட் ஆவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு 100% ஷியூராக தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதனால தான் அப்படியே அப்ரோச். முன்னாடி வேற யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணீங்க சார் அவருக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு வெர்ஷன்ல இருந்தது. அது காமெடி ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து வடிவேலில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போச்சு. அது எனக்கு செட் ஆகல. அப்புறம் என்னோட நண்பர்கள்லாம் வந்து கதையை கேட்டுட்டு, இது இன்னும் கொஞ்சம் பண்ணினா இது கமர்ஷியலாக வந்து பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியலாகவே மாற்றலாமே, இது எதுக்கு நீ வந்து இப்படி வந்து கொண்டுட்டு போற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவ்வளோ கமர்ஷியலைஸ் பண்ணலை நான் அந்த ஸ்கிரிப்டை. கொஞ்சம் ராவாக இருக்கும், ரா மெட்டீரியலாக இருந்துச்சு. அப்புறம் அதை கமர்ஷியலாக மாற்றின பிறகு தான் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்போ இருக்க யங்ஸ்டர்ஸில் முரளி சார் அந்த மாதிரி எல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. ஓகே. ஸோ விஜய் சார் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் எஸ்ஐ சார் வந்து சொன்னாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அவருடைய இன்புட்ஸும் இருந்துச்சா சார் இதை அக்செப்ட் பண்ணதுக்கு? இல்லை, விஜய் சார் முதல்ல கதை கேட்டார், அதுக்கப்புறம் எஸ்ஐ சாரும் கேட்டார். பட் ஆனால் விஜய் சார் முதல்ல ஓகேன்ட்டார். சௌத்ரி சார் தான் முதல்ல கதை கேட்டு ஓகே பண்ணார். அப்புறம் நல்லா பூஸ்ட் பண்ணார் விஜய் சார், சௌத்ரி சார்.
ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் சார் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, ஏதாவது சில மாற்றங்கள் நடந்தா ஸ்கிரிப்ட்ல விஜய் சார் உள்ள வந்தோடனே? தோ இது வந்து பெரிய நீங்க சொல்ற மாதிரி மாஸ் மசாலா மூவி அப்படின்னு இல்லைன்னா கூட சில எலிமெண்ட்ஸ் அவருடைய இமேஜ்க்குன்னு சிலது வச்சிருப்பீங்கல்ல. ஸ்கிரிப்ட் சொல்லும் போது நான் வந்து அந்த 2 ஆக்ஷன் பிளாக் சொல்லல அவருக்கு. ஓ, நான் நார்மலா தான் வந்து சொல்லிட்டு போனேன். அப்பா அவர் சொன்னார், அவர் கேட்டார் என்கிட்ட, எனக்கு ஏதாவது ஒரு 2 ஆக்ஷன் பிளாக் இருக்கா அப்படின்னா. இருக்கு சார் அப்படின்னா. சரி, அதை வந்து நெக்ஸ்ட் வீக் எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த சுச்சுவேஷனோட நெக்ஸ்ட் வீக் போய் சொன்னேன். ஓகே அப்படின்ட்டு. ஓகே சார், ஒரு படத்துல பாடல்கள் அந்த சம்டைம்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். சில சமயங்கள்ல அது ஏதாவது கதை சொல்றதா இருக்கும். நான் இந்த படத்துல பாட்டு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கேன். அந்த இன்னிசை பாடி வரும் பாட்டுங்கிறது வரக்கூடிய 2 இடத்துலயுமே அது ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் கிரியேட் பண்றது. எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட நீங்க இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. நிறைய படங்கள் தொடர்ந்து அவரோட தான் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துல அந்த பாட்டு அத பத்தி சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் சாங் இதுல எது? முதல்ல வந்து ஆரம்பத்துல எனக்கு வந்து 20 கோடி ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னிசை பாடி வர வந்து இப்போ வந்து அது ரொம்ப நாளாக வந்து அந்த அந்த ஒரு மியூசிக் வந்து இன்னும் வந்து அது அழுத்து போகாம இருக்கு. ஒரு இசை வந்து தகட்டாம அழுத்து போகாம இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா பாட்டுமே அந்த படத்துல பெரிய ஹிட்டு. ஆரம்பத்துல எனக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து வேற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போடுறதா இருந்தது. அப்போ சௌத்ரி சார்ட்ட உட்காந்து பேசி எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த ஒயிட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும், சௌத்ரி சூப்பர் குட்டோட ஒயிட் ஹவுஸ்னு டிஸ்கஷன் ரூமு. அது 3 ஃப்ளோர் இருக்கும். அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் இந்த பக்கம் ரூமில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் ரூமில் இவர் ராஜ்குமார் சார் வந்து வேற ஏதோ கம்போசிங்ல இருந்தார். ஓகே. அப்போ இந்த பக்கம் அப்போ தம்மெல்லாம் அடிப்பார், படிக்க மாட்டாரு. இப்போ எங்கள் ரூம்குள்ளே கிராஸ் பண்ணி தம் அடிக்கிறதுக்கு பால்கனிக்கு போனார். அப்படியே பார்த்துட்டு போனார். என்ன படமா, யாரை வச்சு பண்ண போகிறீங்க? அப்போ எனக்கு விஜய் சார் கமிட் பண்ணல. கமிட் பண்ணிட்டேன், நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்படியே விஜய் சார் வச்சு பண்ண போது ரைட். இப்போ யார்கிட்ட நீ இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து ராபர்ட் ராஷியர்ட்ட இருந்தேன் அப்படின்னா. நான் திரும்பி வந்துட்டேன், ராபர்ட் ராஷியர்ட்ட இருந்தியா? ஏன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ராபர்ட் ராஷியர் தான். சின்ன பிள்ளை மேல பேச இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவங்க தான். அப்படின்னா அப்புறம் என்னன்னு கேட்டேன், இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நேராக சௌத்ரிக்கிட்டே போயிட்டாரு. சௌத்ரி சார்கிட்ட போய் சொன்னோன்னா அப்புறம் சௌத்ரி சார் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், ராஜ்குமார் சாரே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் ராஜ்குமார் சார் வந்தாரு. அவர் நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ளவர், 2வது நல்ல ஒரு லிரிக் ரைட்டரும் கூட அவர் ராஜ்குமார் சார். ஸோ அந்த படத்துக்கு எல்லாமே வந்து வைரம் சார் தான் எழுதினாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு டம்மி லிரிக்ஸா போடும்போது அவர் முதல்ல டியூன் போடும்போது வந்து லிரிக்ஸ் எழுதிடுவாரு ராஜ்குமார் சார். டியூனும் லிரிக்ஸும் ஒரு 80% ஆஃப் த லிரிக்ஸ் வந்து அந்த பாட்டுல இருந்து வந்துடும் உங்களுக்கு. அது ஸோ அது 2த்தையுமே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். அப்போ எனக்கு வந்து லிரிக்ஸோட சேர்ந்து அந்த டியூனை கேட்கும்போது தத்தகாரத்தில் போனால் நமக்கு வந்து இந்த டியூனை ஹிட் ஆகாமாங்கிறது நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. லிரிக்ஸோடு சேர்ந்து அவர் பாடி காட்டும்போது இது 100% நமக்கு பிடிச்சிரும், இது வந்து ஹிட் ஆகுங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சு. அப்போ அவரோட லிரிக்ஸை விட சிறப்பாக எதுனாதான் கவிஞர் வந்து ஹிட் ஆக முடியும் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு பெரிய போட்டியே இருந்துச்சு வைரமுத்து சாருக்கு. அதனால அதை பீட் பண்றதுக்காக எதுனா வரிகள் தான் இன்னிசை பாடி வரும். அதுல நீங்க சொல்ல மாதிரி இன்னிசை பாடி வரும், மேகமாய் வந்து போகிறேன், 20 கோடி நிலவுகள், எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். ஒன்னு தொடு எனவே எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள். அது துளாரமணம் துளம் பத்தி பேசும்போது சார், இப்ப வந்து ஒரு படத்துக்கு வந்து தியேட்டர் விசிட் அப்படிங்கறதுலாம் முக்கியமான ப்ரமோஷனா இருக்கு. அந்த டைம்ல எப்படி சார்? ஏன்னா இது 200 நாள் தியேட்டர்ல ஓடின ஒரு படம். அப்ப ஆடியன்ஸோட ரிசப்ஷன் நீங்க எப்படி அதை கிரகிச்சுக்கிட்டீங்க? அப்ப நீங்க தியேட்டர் விசிட் எல்லாம் போவீங்களா? அது பெக்குலரா இருக்கு. நானும் இத்தனை வருஷத்துல வந்து அந்த கிளைமாக்ஸ்ல மொத்த தேட்டர் எந்திரிச்சு நான் பார்த்தது கிடையாது. மொத்த தேட்டர் எந்திரிச்சு அப்படியே அந்த 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 குட்டி கேரக்டர் அடிச்சு அந்த வேன்ல தூக்கி போடுவாங்க. அப்போ பார்த்தா மொத்த தேட்டர் எந்திரிச்சிடுவாங்க, நெகட்டிவா கத்துவாங்க, கத்திக்கிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சிடுவாங்க. நிறைய பேர் வந்து கை காலெல்லாம் உதறிடும். என்னோட அசிஸ்டன்ஸு அவங்க எல்லாருக்குமே பார்த்துருக்கேன், தத்துன்னு உதறும். இன்ஃபேக்ட் வந்து என்னோட அசோசியேட் டைரக்டர், நான் திருப்பதி போயிட்டு வந்து பூந்தமல்லியில் சுந்தர் தேட்டரில் 2 மணிக்கோ 3 மணிக்கோ அந்த நூன் ஷோ முடிகிற நேரத்தில் உள்ளே போய் பார்க்குறேன், கத்துறானுங்க, மச்சான் ஓடி போயிடலாம் வாடா நான் பிடிச்சி நிப்பாட்டினேன், நில்றா இது தாண்டா எதிர்பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு தெரியும், எனக்கு இந்த ரியாக்ஷன் வருங்கிறது நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதைத்தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க மற்ற பேருக்கு வந்து அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் 25 நாள் வரைக்கும் அந்த கிளைமாக்ஸில் மொத்த ஹோல் தேட்டரும் எந்திரிச்சு நிற்கிறது நடந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் பார்த்தது கிடையாது. கிளாப்ஸ் அடிப்பாங்க, கொண்டாடுவாங்க எல்லாம். ஆனால் ஹோல் தேட்டர் ஒரே ஒரு மாதிரியா
கத்திக்கிட்டு எந்திரிப்பாங்க அப்படியே. விஜய் அடிச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. எந்திரிச்சு போய் சாத்தலாங்கிற அளவுக்கு அந்த எம்ஜிஆர் படத்துல எல்லாம் அந்த நம்பியார் ஆமா. நான் அந்த அந்த லோக்கல் தேட்டர்ல பார்ப்பேன் அந்த எங்க ஊர்ல எல்லாம். அப்ப நம்பியார் வரான் துப்பாக்கி வச்சுட்டேன் அப்படின்னு கத்துவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த அந்த எமோஷனை பார்த்தேன் நான் வந்து அந்த அந்த கிளைமேக்ஸ்ல நான் அதை. பட் சூழ்நிலைகளே ஒரு வில்லனாக வர்றது அப்படிங்கிறது தான் வந்து அங்க மெயினான விஷயமே இருக்கு. அண்ட் ஒரு பாட்டுல அந்த கிளைமேக்ஸ் முடியுது அப்படிங்கிறது அந்த டைம்ல ஒரு பெரிய ட்ரெண்டா இருந்துச்சு. அது வந்து நீங்க தான் ஆக்சுவலா செட் பண்ணீங்க. அந்த பாட்டுல அது அந்த ட்ரெயின்ல வந்து அந்த சத்தத்தை கேட்கறது பாடுறதுங்கிறதுலாம். ஸோ அது எப்படி சார் அந்த பாட்டு பர்பஸ்ஃபுல்லாவே இந்த இடத்துல அந்த பாட்டு வரப்போகுதுங்கிறதுனாலயா அந்த பாட்டு அழகா அமைஞ்சதுனால அப்படி ஒரு சீனா சார்? அது நிறைய பேர்கிட்ட நான் கதை சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்து அது வேணாம் இதை பாசிட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ட்ரெயினில் வரும்போது அவர் லீடு கொடுத்தாரு ஒரு ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் கிளைமேக்ஸை மாற்றினேன். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது சௌத்ரி சார் வந்து அந்த பாட்டு வந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பாட்டு வரணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். நான் வந்து பாட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லைன்னா தூக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். விஜய் சார் கூட கேட்டார், பாட்டு வைக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் வைக்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன். எனக்கு கண்டிப்பாக வேணும்னாரு. சரி அவர் சொன்னால் ஓகே அப்படின்னாரு. ஸோ நான் கூட கொஞ்சம் யோசித்தேன், எண்டில் வந்து ஒரு பாட்டு வைக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்துல எமோஷனில் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அது யாருமே பேச மாட்டாங்க. அந்த படம் முடிஞ்சு தேட்டரை விட்டு வெளில வருவாங்க, சைலண்டாக போவாங்க, அழுதுட்டு போவாங்க. யாருமே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகடா, யாருமே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாரும் ஒன்றுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப நாள் இருந்தது. நான் 85வது நாள் நினைக்கிறேன், சேலத்தில் வந்து நான் வந்து ஏற்காடு டிஸ்கஷனில் இருந்தேன். அந்த பெண்ணின் மனை தொட்டு அப்போ ஏதோ சேலம் வந்திருந்தேன். சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு நாளே ஒரு டேட்டில் ஈவினிங் ஷோ வராமல டிக்கெட் கிடைக்கல எனக்கு. ஓ ஓகே. அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர் போட்டு என்னை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சாங்க, நான் படம் பார்க்குறேன். திரும்ப அதே மாதிரி மொத்த தேட்டரும் எந்திரிச்சு நிற்கிது கிளைமேக்ஸில். அதே க்ரௌடு, அதே ஷவுட்டிங்கு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நான் அடுத்தடுத்த படங்கள் அதை பீட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஏமாந்து போனேன். ரொம்ப நான் ஜெயிச்சுட்டே இருப்பேன், ஆனால் அந்த படத்தோட நான் தோத்துட்டே இருப்பேன். அதனால அந்த படத்தை இப்போ யார் கேட்டாலுமே 2-3 படங்கள் தான் சொல்லணும் வழியே அந்த படத்தை நான் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். அதை பற்றி நிறைய பேருக்கு நான் சொல்றது இல்லை அந்த படத்தை. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இனிமே. அதனால சொல்றதே இல்லை நான் அது. ஓகே. பட் ஏன்னா சார் இந்த படத்தோட டைட்டில் வேறையா இருந்தது அப்படின்னும் அப்புறம் தான் துள்ளாத மனம் துளும்னு மாறிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிதானா சார்? முதல்ல ருக்மணிக்காக தான் வச்சிருந்தேன். அது ஏதோ ஒரு படத்துல வந்துருச்சு அந்த பேரு. அதுக்கப்புறம் வந்து சௌத்ரி சார்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி. அப்புறம் சொன்னாரு, எனக்கு எந்த மாதிரி டைட்டில் வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பார்த்தால் பசி தீரும். அந்த ஒரு வேர்ல்ட்லேயே வந்து மொத்தமாக அந்த கண்டென்ட்டை சொல்லிட்டாங்களடா, அந்த மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னாரு. ஒரு 1 month ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த டைட்டில் வந்தது. ஓகே. துள்ளாத மனம் துள்ளும்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஒன்லி ஹீரோ மேல இல்லாம ஹீரோயினோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ராபப்ளி அதனாலதான் அந்த டைட்டில் நீங்க யோசிச்சீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல ஓகே. இந்த படத்துல வந்து எப்படி வந்து எமோஷன் ரொம்ப பெரிய ரோலோ அது மாதிரி அங்கங்க வரக்கூடிய காமெடிஸ் வந்து அல்டிமேட். இந்த பாரி வெங்கட் வந்து ஐசோஸ்க்கு வழி சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல தாமஸ் அந்த டீமோட பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி இமோஷன்ங்கிறது அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும் இல்லாம அது விஜய் வந்து அந்த பாத்ரூம்ல போய் அலறாதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஹெவி ஹார்ட்டடா எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு சீன். அது எப்படி சார் சிங்கிள் டேக்கா அவர் எப்படி அந்த மாதிரி? ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கான ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்த்தது இல்ல. இந்த அளவுக்கு ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல தான் ஒரு இமோஷனலா பார்த்திருக்கோம். எப்படி அது நடந்துச்சு? அது வந்து அந்த சீன் பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்து சொல்லிட்டேன், இதுதான் எடுக்க போகிறேன், உங்களுக்கு வந்து டெலிகிராம் வரும், அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க, அதுக்கப்புறம் டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்து அழணும் அப்படிங்கிறத ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து யாரையும் சிரிக்காதீங்கடா அப்படின்லாம் சொல்லி கொண்டுட்டு போய் அப்புறம் டாய்லெட்டில் கொண்டு உட்கார வச்சிட்டேன். உட்கார வச்சோன்னா அவரும் வந்து சிங்கிள் டேக் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அவர் கூப்பிட்டு எனக்கு கூப்பிட்டு பண்ண சொன்னார். அப்போ என்னோட வாய்ஸ் என்னன்னா, வாய்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, எந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் விஜய் சாரோட வாய்ஸ் ப்ராடாக இருக்கும். சார் நீங்களே பண்ணிவிடுங்க, நான் பண்ணேன்னா கம்மியாக இருக்கும், அப்புறம் நீங்கள் அதையே பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ கம்மியாக இருக்கும் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் எனக்கு பண்ணி காட்டுங்க, எவ்வளோ நேரம் டியூரேஷன் என்னென்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும், அப்போ தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து அதெல்லாம் பண்ணி காமிச்சு, தண்ணியில் எடுத்து மூஞ்சில் அடிச்சு இதெல்லாம் பண்ணி காமிச்சேன். அவர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாரு. சிங்கிள் ஷாட்ல ஓகே பண்ணாரு. எத்தனை டேக் சார் போச்சு?
ஓ செகண்ட் டேக்கே ஓகே ஆயிடுச்சு. லாங் ஷாட் வராது. அண்ட் அந்த டேல அது ஒண்ணுதான் எடுத்தீங்களா ஷாட்? இல்ல வெளியில இருந்து அந்த மணி ஆர்டர் வரதுல இருந்து அப்படியே அப்படியே அந்த போர்ஷன் வேற ஃபன்னான வேற எந்த சீனும் இல்ல இல்ல, அன்னைக்கு ஃபுல்லா சீரியஸாவே வச்சு எடுத்துட்டோம். அந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அம்மா கேரக்டர். அது எதனால சார் அந்த அம்மா கேரக்டர் காமிக்காமலே வச்சுங்க? யாராவது மேபி நீங்க ட்ரை பண்ணீங்களா அந்த அம்மா ரோலுக்கு யாராவது வைக்கலான்ட்டுன்னு? ஏன் அந்த அம்மாவை அதுல காமிக்கவே இல்லை? ஆனா அந்த எமோஷன் மட்டும் கரெக்டா வந்துட்டே இருக்கும். அந்த மணி ஆர்டர் வரும், திடீர்னு ஒரு நாள் வரி இறந்து போயிட்டாங்கிறது வரும். ஏன் அந்த இது வரவே இல்லை? ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது லெட்டர் வருது, மணி ஆர்டர் வருது, போறாங்க வராங்க, இப்படிதான் இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்து போயிடுவாங்க. இங்கேருந்து போனா அம்மாவோட ஐ டொனேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து இது கதை சொல்லும் போது நிறைய பேர் வந்து இது ஒரு கதையா பண்ணலாமே, இந்த ஐ டொனேஷனை வச்சுட்டே பண்ணலாமே, இந்த பொண்ணுகிட்ட கண்ணுக்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நிறைய வேற ஒரு ட்ராக்ல அந்த ஸ்கிரிப்ட் போச்சு. நிறைய பேர் அந்த 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 போர்ஷன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போய் நிறைய பேர் இதை சொன்னாங்க. அப்போ நான் பார்த்தேன், இதனடா அது இந்த போர்ஷன் ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சரி இந்த கேரக்டரே இல்லாமல் பார்த்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி வச்சேன். அப்புறம் சௌத்ரி சார் மாத்திரம் கேட்டார், ஒரே ஒரு ஸ்ரீவித்யா ஃபோட்டோவாவது வைடா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சார் இந்த படம் ஷூட் பண்ண காலகட்டத்தில் விஜய் சார் வந்து அவருடைய கரியர் அப்படிங்கிறது இப்படிதான், இந்த மாதிரியான படங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு நம்ம அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோங்கிறத தாண்டி பொலிட்டிக்கல் லீடராக நம்ம பார்க்குறோம். அந்த டைம்ல எப்படி இருந்தது நீங்க அவர் பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் படம் அவரோட பண்றீங்க, ஸோ ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சார் வந்து அவரோட கேரியர்ல அவர் நல்ல ஸ்கிரிப்டை வந்து கேட்பார். ஸ்கிரிப்ட் நாலேஜுங்கிறது அவர்கிட்ட நல்லாவே இருந்தது. அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஹிட் ஆச்சு. பட் அதுக்கு மேலே வந்து எஸ்ஏசி வந்து அவரை எப்படியெல்லாம் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுவார். நான் இப்படி தான் யோசிச்சிருக்கேன், விஜயை வந்து நான் இப்படி தான் கொண்டுட்டு போகிறேன், இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவார். ஒரு வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு பாட்டு, எந்த பாட்டு, இந்த மேகமாய் வந்து ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து விஜய் பாட சொல்லியிருந்தாருங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சார்ட்ட சொன்னேன். அப்புறம் ராஜ்குமார் சாரும் ஓகேன்ட்டார். அப்புறம் அந்த டியூனை அனுப்பிச்சி விட்டேன் அவர்கிட்ட. அப்போ அவர் கேட்டுட்டு இல்லை இது வந்து ராஜ்குமார் சார் எப்போதுமே வந்து ஹை பிச்சில் பாடுவார். அந்த ஹை பிச் அவரால் போக முடியாது. அவருக்கான வந்து ஒரு டெம்போ இருக்கும். அவர் விஜய் சார் எங்கள் அப்பா சொன்னார், அதெல்லாம் கேட்காத, இந்த டெம்போ எனக்கு வராது, என்னால் போட முடியாது, நல்லா வாய்ஸ் வச்சு பாடிக்கிங்க அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத வந்து ஒரு மேக்ஸிமம் டிசைட் பண்ணி வச்சது வந்து எஸ்ஏசி சார் தான். பட் அப்போ பாலிடிக்ஸ் பேசுவாரா? அதாவது சும்மா ஜென்ரல் கான்வர்சேஷன், சும்மா ஒரு பிரேக் கிடைக்கும் போது ஒன்று சினிமா பற்றி பேசுவோம், மற்றவங்க நான் நீங்கள் சினிமாலேயே இருக்கிறதுனால வேற ஏதாவது பேசுவீங்கல்ல ஜென்ரலா, அதுக்கு கேட்குறேன். இல்லை வேற டாபிக் எதுவுமே பேச மாட்டாரு. சினிமா தவிர வந்து பார்ட்டிக்கிட்டே அட்டன் பண்ணா கூட மற்றபடி ஜாலியாக எல்லாமே பண்ணுவாங்களே வழியே பாலிடிக்ஸ் மாதிரி. பட் சிசி தான் நிறையா பேசியிருப்பாங்க. அவருக்கு அப்பாவே அவர் ஆசை இருந்திருக்கலாம் பையனை கொண்டு வரணும். ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, துள்ளாத மனம் துள்ளும்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரும் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வந்து வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி நீங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் திரும்ப துள்ளாத மனம் துள்ளும் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை போய் தொட முடியாது. அது அது வந்து ஃபினிஷான ஒரு ஸ்கிரிப்ட். அதை திரும்ப போயிட்டு அந்த சென்டிமெண்ட்டை திரும்ப தொட முடியாது. அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. அது ரொம்ப ரிஸ்க். அது ஒரு மேஜிக் தான். அது எப்படி அமைஞ்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது அமைஞ்சிடுச்சு, அதோட விட்டு வழியே திரும்ப தொட்டோம்னா அது வேலைக்கு ஆகாது. விஜய் சாரோட ரோல் மாதிரியே சிம்ரன் மேமோட ரோலும் அந்த இதுல இருந்து அட்டகாசமான மெயினான ஒரு லீட். ஸோ அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் கிளாமரஸான ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த படத்துல கம்ப்ளீட்டா அந்த மாதிரி கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரியான ஒரு ரோல்? பிகாஸ் யங் ஏஜ் சினிமாக்குள்ள வந்து அப்பதான் ஃபியூ மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ரோல் பெரிய கிளாம் ஃபேக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்களா? அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு தான் அவங்க இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கிளாமராக இது பண்ணிட்டு இருந்தா கூட சப்ஜெக்ட் கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு முன்னாடி சாய்ஸஸ் இருந்ததா சார் அந்த ரோலுக்கு? இல்லை, 2-3 பேர் தான். ஏதோ ரம்பா இருந்தாங்களா, இன்னொரு ஆர்டிஸ்ட் யாரோ இருந்தாங்க. அப்போ சௌத்ரி சார் என்கிட்ட கேட்டார் யாரை கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சிம்ரன் என்ன பார்த்தாரு, ரொம்ப கிளாமராக பண்ணுறாங்களடா அப்படின்னு. சார் அவங்களுக்கு கரெக்டாக சாரி எல்லாம் கட்டி பண்ணோம்னா கரெக்டாக வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு. இப்போ உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னால் எனக்கு சிம்ரன் மேனும் ஓகே ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த படம் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூ அமைஞ்சது இல்லை? அடுத்தடுத்து அவங்களுடைய படங்களும் அந்த மாதிரியான ஒரு ரோல் வர்றதுக்கு பெரிய ஒரு ரீசனாக இருந்தது.
விஜய் சாரோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் வருது. நீங்க இப்போ விஜய் சார் சமயத்துல மீட் பண்ணீங்களா எப்பயாவது? ஆமா, இப்போ என்னோட 25th இயர் அந்த இது ஃபங்க்ஷன் பண்ணும்போது மீட் பண்ணிட்டு வந்தேன். ஆமா சார். சார் திரும்பி பார்க்கல 26 வருஷம் ஆயிடுச்சு சார் துள்ளாத மனம் துள்ளும். இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நாங்க அதை வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அந்த கதையை வந்து சிலாச்சு சொல்லிட்டு இருக்கோம், எப்படி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 26 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் வந்து. அப்ப என்ன சொன்னாங்க அந்த விழால? இல்ல, அவர் பர்சனலா போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்ப என்ன பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் 2 பேரும் பண்ணிருக்க வேண்டியது, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவருக்காக ஒன்று ரெடி பண்ணி சூப்பர் குட்ல பண்ணதா ஒரு பிளானிங்ல இருந்தோம். இனிமே எங்கன்னு தெரியல எனக்கு. ஆமா, ஒன் லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஜெனரலா நீங்க அவரை பார்த்து வியக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் சார்? டெடிகேஷன், அந்த ஒரு தொழிலில் இருக்கிற ஒரு டெடிகேஷன். மற்றது என்னதான் வந்து பேர் புகழ் பணம் எது வந்தாலும் சரி, அது நார்மலாக சிம்பிளாகவே இருப்பார் அவர். ரொம்ப தனிமையை விரும்புவார் அவர். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த காசிப்பிங் அது இது லொட்டு அதுக்கெல்லாம் போகவே மாட்டார் அவர். தனியாக இருப்பார் அவர். அந்த மாதிரி எளிமையான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. காமெடி பண்ணுவாரு செட்ல எல்லாம், திடீர்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடந்திருக்கா துள்ளாத மனம் செட்ல? ரொம்ப ஒரு 10 நாளைக்கு அப்புறம்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாரு. அதெல்லாம் நிறைய பண்ணுவாரு. அவருக்கு டீம் பிடிக்கணும், முதல்ல டீம் அசிஸ்டன்ஸ் பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாரு. எங்க கூட அப்படிதான் ரொம்ப அந்த படம் முடிவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. ரொம்ப நன்றி சார், நீங்க பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.